ஓம் சாந்தி. இது பார்த்திங்கன்னா ஒரு கவிதை. இதை சச்சின் பாய் அவருடைய கிளாஸில் டீச்சர்ஸ் பற்றி கிளாஸில் மேற்கோள் காட்டினார். நல்ல கவிதை. மாய ஏஞ்சலோ அப்படிங்கிறவங்க எழுதினது. கவிதையினுடைய தலைப்பு ஸ்டில் ஐ ரைஸ். நான் நிலையாக நான் எழுந்துகிட்டே இருப்பேன். ஐ ரைஸ், ஐ ரைஸ், ஐ ரைஸ். இதுதான் அந்த கவிதையோட தலைப்பு. நான் எழுகிறேன், நான் எழுகிறேன், நான் எழுகிறேன். இதை இப்போ பார்க்கலாம். நீங்கள் உங்கள் கசப்பான சுருண்ட பொய்களால் என்னை வரலாற்றில் இருந்து கீழே தள்ளலாம், என்னை மண்ணுக்குள் மிதித்து ஒழிக்கலாம், ஆனால் தூசியைப் போலவே நான் மீண்டும் எழுவேன். நீங்கள் கசப்பான சுருண்ட பொய்களால் என்னை வரலாற்றிலிருந்து கீழே தள்ளலாம், என்னை மண்ணுக்குள் மிதித்து ஒழிக்கலாம், ஆனால் தூசியைப் போல் நான் மீண்டும் எழுவேன். என் துணிச்சல் உங்களை கலங்க வைக்கிறதா? ஏன் நீங்கள் சோகத்தில் இருக்கிறீர்கள்? என் நடை என் இல்லத்தின் அறைகளில் எண்ணெய் கிணறுகள் பாய்வது போல் இருப்பதாலா? ஏன் என் துணிச்சல் உங்களை கலங்க வைக்கிறதா? ஏன் நீங்கள் சோகத்தில் இருக்கிறீர்கள்? என் நடையும் என் இல்லத்தின் அறையில் எண்ணெய் கிணறுகள் பாய்வது போல் இருப்பதாலா? நிலவுகளைப் போலவும் சூரியனைப் போலவும் அலைகளின் உறுதியைப் போலவும் உயர்ந்து எழும் நம்பிக்கையைப் போலவும் நான் மீண்டும் எழுவேன். நிலவு எவ்வாறு உதிக்கிறதோ, சூரியன் எவ்வாறு உதிக்கிறதோ, மீண்டும் மீண்டும் அலைகள் எவ்வாறு நிலையாக அலை பாய்ந்து கொண்டிருக்கின்றதோ, அலை அடித்து கொண்டிருக்கின்றதோ, அதே போல உயர்ந்த நம்பிக்கையை போன்று நான் மீண்டும் எழுவேன், மீண்டும் மீண்டும் எழுவேன். நீங்கள் என்னை உடைந்து போன நிலையில் பார்க்க விரும்புகிறீர்களா? குனிந்த தலை, தாழ்ந்த கண்கள், கண்ணீர் துளிகளைப் போல சரிந்த தோள்களை பார்க்க விரும்புகிறீர்களா? என் ஆன்மா அழுகையால் பலவீனமாக என்னை பார்க்க விரும்புகிறீர்களா? நீங்கள் என்னை உடைந்த நிலையில் பார்க்க விரும்புகிறீர்கள் போல் தெரிகிறது. நான் குனிந்த தலையுடனும் தாழ்ந்த கண்களுடனும் கண்ணீர் வடித்தவாறு சரிந்த தோள்களுடன் இருக்க வேண்டும். ஆன்மா அழுகையினால் பலவீனமாக இருப்பதை காண விரும்புகிறீர்கள். என்னுடைய பெருமை உங்களை புண்படுத்துகிறதா? அதை நீங்கள் மிக கடினமாக எடுத்துக்கொள்கிறீர்களா? என் சிரிப்பு என் வீட்டு தோட்டத்தில் தங்க சுரங்கங்கள் தோண்டப்படுவது போல் இருப்பதாலா? என் பெருமை உங்களை புண்படுத்துகிறதா? அதை நீங்கள் மிக கடினமாக எடுத்துக்கொள்கிறீர்களா? என் சிரிப்பு என் வீட்டு தோட்டத்தில் தங்கச் சுரங்கங்கள் தோண்டப்படுவது போல் இருப்பதாலா? உங்கள் வார்த்தைகளால் நீங்கள் என்னை சுடலாம், உங்கள் பார்வையால் என்னை நீங்கள் கீறலாம், உங்கள் வெறுப்பால் என்னை கொன்றுவிடலாம், ஆனால் காற்றைப் போல் நான் மீண்டும் மீண்டும் எழுவேன். உங்கள் வார்த்தைகளால் நீங்கள் என்னை சுடலாம், உங்கள் பார்வையால் என்னை கீறலாம், உங்கள் வெறுப்பால் என்னை கொன்றுவிடலாம், ஆனால் காற்றைப் போலவே நான் மீண்டும் மீண்டும் எழுவேன். வரலாற்றின் அவமான குடிசைகளிலிருந்து நான் எழுகிறேன். வலியில் வேரூன்றிய ஒரு கடந்த காலத்திலிருந்து நான் எழுகிறேன். வரலாற்றின் அவமான குடிசையிலிருந்து நான் எழுகிறேன். வலியில் வேரூன்றிய ஒரு கடந்த காலத்திலிருந்து நான் எழுகிறேன். நான் பறந்து விரியும் கருப்பு கடல் போன்றவன். துள்ளி எழுந்து அலைகளோடு பெருகி என்னை தாங்கிக் கொண்டு நகர்கிறேன். நான் பறந்து விரியும் கருப்பு கடல் போன்றவன். துள்ளி எழுந்து அலைகளோடு பெருகி என்னை தாங்கிக் கொண்டு நகர்கிறேன். பயமும் அச்சமும் நிறைந்த இரவுகளை பின்னால் விட்டுவிட்டு நான் எழுகிறேன். அற்புதமாக தெளிவான ஒரு விடியற்காலைக்குள் நான் எழுகிறேன். என் முன்னோர்கள் தந்த பரிசுகளை சுமந்து கொண்டு நான் அடிமையின் அனைத்து அடிமைகளின் கனவும் நம்பிக்கையும் ஆவேன். என் முன்னோர்கள் தந்த பரிசுகளை சுமந்து கொண்டு பல அடிமைகளின் கனவும் நம்பிக்கையும் நான் ஆவேன். நான் எழுகிறேன், நான் எழுகிறேன், நான் எழுகிறேன். ஓம் சாந்தி. எவ்வளோ பிரச்சனைகள் என்னை சூழ்ந்தாலும் நான் மீண்டும் மீண்டும் எழுவேன் அப்படிங்கிறது தான் இந்த கவிதையினுடைய அர்த்தம். ஓம் சாந்தி.